ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமையும் மனிதன் நிலையும் என்ற இறை செய்தியை, இறை வசனங்களை நாம் அறியறோம். மறுமையில் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ சட்டங்கள், நம்பிக்கை சார்ந்த சட்டங்கள் நமக்கு இருந்தாலும் அதுல அந்த ஒரு வாக்கியத்தோட முடிச்சிருவோம். சொர்க்கத்தை நம்பனா சொர்க்கம் தான், உள்ள இருக்கிற சொர்க்கத்துடைய சுகபோகங்கள் இருக்கும். ஆனா ஒரு நாளுக்கு அதை வர்ணனை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குதுன்னா அது அந்த இறுதி நாள் தான். அந்த இறுதி நாளில் கொடுக்கக்கூடிய தண்டனைகளுக்கு அஞ்சுதான் நம்முடைய அர்ப்பணிப்பான பணி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அந்த தண்டனையை பற்றி விவரித்து சொல்லவில்லை என்றால் நம்ம எப்படி இருக்கோம்? சொல்லியே இப்படி இருக்கோம், சொல்லலன்னா ஞாபகம். அப்ப இந்த தண்டனைகள் எப்படி விவரிக்கப்படுகிறது? பயங்கரமான வார்த்தைகளும் பயங்கரமான தண்டனைகளும். அந்த நாள் இருக்கிற இறுதி நாள், அந்த நாள் என்ற சொல்லுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட சொற்கள் உண்டு. எச்சரிக்கப்பட்ட நாள், யௌமின் அதீம் மகத்தான நாள்,
இறுதி நாள், யுக முடிகிற நாள் என்று வர்ணனையாவே போகும். இந்த நாளில் மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது என்பதை தான் நாம் ஒரு அளவு அறியணும். ஆனால் இந்த மாதிரி இறுதி நாளுடைய தண்டனை இருக்கு என்பதை மற்ற சமுதாயமும் நம்புது. அதுல ஒரு சின்ன துணுக்கு செய்திகளை பார்த்துவிட்டு தண்டனைகளை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் நம்ம அளவுக்கு இந்த தண்டனையை உறுதியாக நம்பக்கூடிய மக்கள் மற்ற சமுதாயத்தில், அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த நாளை நீர்த்து போக செய்து விட்டார். அதாவது இந்த மாதிரி தண்டனையே கிடையாது என்ற அளவுக்கு இந்த நாளை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்களா, உலகத்துல ஜாலியா இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த நாளை டம்மி ஆக்கி விட்டுறோம். அதனாலதான் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்கிறார்கள். யாரு? இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அல்லாஹ் அதை நமக்கு எடுத்து வைக்கிறோம். எப்படி கூறுகிறார்கள் என்றால், வகாலும் லன் யதுகுலு ஜன்னா, நீங்க சொர்க்கம் போக முடியாது. எப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் போக முடியாதுன்னா எப்படி? அவங்க சொர்க்கவாசின்னு அர்த்தம். அவனே முத்திர குத்திக்கிறான். இல்லா மன்கான ஹுதம் அவ் நசாரா, நீங்கள் நசராக்கள், கிறிஸ்தவர்களாகவும் யூதர்களாகவும் இல்லாத வரையில் நீங்க எங்க போக முடியாது? சொர்க்கம் போக முடியாது. அவங்க சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படிங்கிற அந்த இதை சொல்லிவிட்டு நீங்க எங்களை மாதிரி இருக்கணும். எப்படி? இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா இதையும் சேர்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்டதான் நீங்க போக முடியும் என்று இந்த நாளை நீர்த்து போக செய்யும். அப்பதான் எல்லா இதுவும் செய்வான். இந்த ஹராம் ஹலாலுங்கிறது நம்ம தானே சொல்றோம். இது ஹராம் அது ஹராம். மற்றவர்களுக்கு அந்த அனுமதி ரத்துங்கிறதே கிடையாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அதுக்கு துணைக்கு எதமா செய்யறாங்க. இந்த மறுமை நாள ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கு அவங்க துணைக்கு சில செய்திகளை கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த சட்டங்களை அவங்களே வச்சுக்கிறாங்க, அவங்களே எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் எழுதப்பட்ட சட்டத்தை கிழிச்சு எழுதிட்டான், காத்துல பறக்க விட்டுட்டான். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்கன்னா, வகாலத்தில் யஹூது கூறுகிறார்கள், உஸீரு இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் உஸீர், அந்த பரம்பரையில நாங்க வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. நரகம் கிடையாதுன்னா இறுதி நாள் கிடையாது. இறுதி நாள் கிடையாதுன்னா எங்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. நாங்க அதை நம்பிட்டோம்ல பிள்ளைய. நாங்க இந்த கொள்கைக்கு வந்துட்டாலே என்னது? நேர சொர்க்கம் தான், நரகமே கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை உள்ளத்துல போனா எப்படி இருப்பான்? சொகுசா இருப்பான். 3000 கோடிக்கு பிளைட் வாங்கி ஜாலியா சுத்துற அளவுக்கு இருப்பான். ஒரு நாட்டுக்கார 3000 பிளைட்டை கொடுக்குறா, நாட்டு தலைவன் வாங்கிட்டு ஜாலியா தான் பேசுவாங்க. உலக விஷயம் தான் அப்படிதான் இருக்கும். உலக விஷயம் தான் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி மதுபானம் வைக்கலாம், எப்படி ஆட்டம் வைக்கலாம், எப்படி கூத்து வைக்கலாம், இது மாதிரி ஏகத்துவம் எடுத்து சொல்ல மாட்டான். இப்படிப்பட்ட உலக விஷயம் தான் இருக்கும். அதை சொல்லி போட்டு இதை யஹூது இப்படி கூறுகிறார்கள். வகாலத்தில் நசாரா மசீஹுன, அவன் தெரிஞ்சுட்டான் ஈசா நபி எங்களுக்கு கடவுளின் மகன். இவரை நீங்க ஏற்றுக்கொண்டாலே போதும், உங்களுக்கு என்ன ஆயிரும்? நரகத்துல தண்டனை கிடையாது, பொருளாதார ராஜ்யத்துல ஜாலியா இருக்கலாம், மொத்த பாவத்தை இங்கே சுமந்துருவாரு என்று 2 பேரை அல்லாஹ் சொல்லிட்டு 3வது சொல்லுகிறான், தாலிக கௌலுஹும் பி அஃப்வாஹிஹிம் யுதாஹிது கௌலல்லதீன கஃபரு, இறை மொத்தமா நிராகரிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு இனம் சார்ந்தவர்கள். அவங்களும் இப்படிதான், அவங்களுடைய சொல்லும் இவர்களுடைய சொல்லும் ஒத்து போகிறது. அவங்களும் சொல்லிடுவாங்க, 7 ஜென்மம் சொல்லிக்கிட்டேன்னா இந்த அடுத்த ஜென்மத்துல மாடாவோ கழுதையாவோ இருந்தா நான் எப்படி இருந்தேன் எனக்கு என்ன? நான் இப்ப செய்த பாவத்துக்கு நேரடியா பாவத்தை தண்டனை அனுபவிச்சாதான் தண்டனுடைய வழி தெரியும். பாவத்திலிருந்து தப்பிச்சு போவான். சம்பந்தம் இல்லாம ஒரு செய்தியை சொன்னாதான் எப்படி வேணாலும் இருப்பானே என்பதை அல்லாஹ் எழுதுறான். 9:30 சொல்றான். இப்படி சொல்லி அவங்க நரக நெருப்பையும் மறுமை நாளையும் என்ன செய்து விடுகிறார்கள்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்ற ஒரு கூற்றே ஒரு தகவலாக நமக்கு சொல்றான். அந்த மாதிரி நமக்கு கிடையாது. நமக்கு எப்படி? யோமலா தம்லிக்கு நஃப்சுல்லி நஃப்ஸின் செய்யா வல் அம்ரு யௌமைதின் இல்லா. ஒரே வாசகம் முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? அணுவளவு உதவி செய்ய முடியாது. அம்ரு இல்லா, அல்லாஹ்வுக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது. யாரு உள்ள உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு மகன் என்றோ அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க என்றோ சட்டப்பட்டெல்லாம் இங்க பண்ண முடியாது. ஏமாத்துக்கு தண்டனை கிடையாது. தண்டனை தப்பு செய்தா தண்டனை. மற்ற இடங்கள் அப்படி கிடையாது. ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி அந்த ஜாலியா சொன்னா என்ன செஞ்சுக்குவாங்க? கூட்டம் சேர்த்துக்கலாம். ஒரே வசனத்துல மொத்தம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்
என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த நாளை நீங்க எண்ணி தியாக அர்ப்பணிப்போட வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் அதிகமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னொரு செய்தியை பார்த்துங்க. இந்த யூதர்கள் கடைசியை சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், எங்களை நரகம் தீண்டும். அது எப்படி தெரியுமா தீண்டும்? காலு லந்த மஸ்ஸனன் நாரு, நரகம் எங்களை தீண்டும் இல்லாவின் ஐயாவின் பாங்குதா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நரகம் தொட்டுட்டு எங்களை போயிடும். அது எதுக்குன்னா அந்த காலை கன்றை வணங்கினான்ல அதுக்கு. இவனே சொல்லிக்கிறான். அல்லாஹ் அதுக்கு கேட்கிறான், குல் அத்தகத்தும் இந்தல்லாஹுவாகதா, என்னிடம் நீ உறுதிமொழி எடுத்துக்கிட்டியா, என்கிட்ட உடன்படிக்கை எடுத்துக்கிட்டியா, உங்களோட இஷ்டம் போல சொல்ற என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரு தப்பு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கு. பலா அறிந்து கொள்ளுங்கள், மன் கசப சய்யத்தின் அஹ்தாத் பிஹி ஹதாயத்து, யார் பாவம் செய்தார்களோ தீமை செய்தார்களோ அவர்கள் தப்ப முடியாது. பாவம் அவரை சூழ்ந்து கொள்ளும். தீமைக்கு தான் தண்டனை. அவன் தப்பு செய்தா தண்டனை தான். யார் எது செய்ய முடியாது, யாருமே தப்ப முடியாது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். மனிதன் கண்டுபிடிச்ச சமயத்துக்கும் மனிதன் எழுதிய நூலுக்கும் அல்லாஹ் வழங்கிய புஸ்தகம் வேதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனிதன் காப்பாற்றணும்னு எனக்கு எதுக்கு எது, அதுக்கு தான் சும்மா உலகத்துல சாதாரணமா இருந்து வருவேன். அப்ப அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். இறுதி நாள் என்பதை நாம் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். அதுதான் மைய புள்ளி, அதுதான் மைய பொருள். மன் ஆமனபில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இப்படி அவள் அடுத்த அல்லாஹ்வை நம்பினால் தூதரை கடைபிடிக்கணும். ஒண்ணு பல இடங்கள் என்ன வந்துடும், யௌமில் ஆகிர். இறுதி நாளுக்கு நீ உயிரோட்டம் கொடுத்தாதான் மனுஷனாவே இருப்ப. இப்படி ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் இந்த கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறான, நீங்க உலகத்துல ஒழுங்கான முறையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாய் என்பது அந்த சொல்லில் வடிவம் இருக்கிறது அந்த இறுதி நாளில் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுபோக குடும்பங்களுக்கு எச்சரிக்கிறாங்களாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அன்ஃபுஸகும் வ அஹ்லிகன் நாரா, உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு, அதுல யார் தெரியுமா, அதுல தயாரிக்கப்பட்டிருக்கிறது மனித குலத்தையும் வல் ஹிஜாரா, கற்களையும். கற்களை போட்ட சூடு ஏறும், அவனை வாட்ட முடியும். அப்ப மனிதனை போட்டும் நிரப்புவேன், கல்லை போட்டும் நிரப்புவேன். நிரப்பி சூடு ஏற்றி நரக தண்டனை இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு அர்த்தம் என்ன? குடும்பத்துக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும். தப்பான காரியங்களிலிருந்து அவங்களை காப்பாற்றணும். உலக லௌகியங்களில் விழுந்து விடுவார்கள், அதிலிருந்து காப்பாற்றணும். அது செய்தியை சொல்லி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த கற்களை போட்டு நிறைத்து விடுவேன். அது எப்படிப்பட்டது தெரியுமா? அலைகா மலாயிகத்து விலாலும், அதுல மலக்குமார்கள் கொடூரமாக இருப்பார்கள், கொடூரமாக இருப்பார்கள். சிதாலும் கட்டுமையாக இருப்பார்கள். அட்டினா அட்டிதான், மரண அட்டிதான் விடும். கையெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னா சொல்லுவாங்க, விழுந்து கொண்டே இருக்கும். கட்டும் கொண கொண்டவர்களாகவும் சித்தம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அல்லாஹ் ஏவியதை தயவுதாட்சணை இல்லாமல் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க, அட்டி மீதி கொடுப்பதற்கு. அவர்கள் நான் ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அந்த மலக்குமார்கள் சொன்னா என்ன செய்வாங்க? அட்டி நமக்கு மரண அடியாக விழுந்து கொண்டிருக்கும். ஆகையினால் உங்க குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பில் இருந்து என்றெல்லாம் என்ன செய்யலாம், நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். வலா தக்கூனுல் ஜிபாலு கலிஹீன், மலைகள் எல்லாம் உதிர்க்கப்பட்ட கம்பளி போல ஆகிவிடும். கம்பளி மாதிரி ஆயிடும். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் விசாரித்துக் கொள்ள மாட்டான். உயிர் காப்பான் தோழன்லாம் எங்க உலகத்தோட முடிஞ்சிச்சு. அங்க எல்லாம் என்ன, அவன் செய்த நன்மை மட்டும் தான் நிற்கும். அது போக ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் மறுமை நாள்ல. இப்படி தெரியுமா, நீங்க இருப்பீங்க மனித இனம், அப்படியே இங்க உலகத்துல நம்ம பாசம் பண்ணலாம், பிணைந்து வாழுகிறோம். இந்த மறுமை நாள் வந்ததும் நீங்கள் எப்படி ஆகி விடுகிறீர்கள் என்றால் விளக்கத்தை கொடுக்குறான்ல, தப்சீரே பண்றான். யுபஸ்ஸிரூனஹும் யுவத்துல் முஜ்ரிமூன, குற்றவாளிகள் ஆகி விடுவார்கள் மறுமைவாளிகள். நல்லவங்க நடித்தவங்க மேல நிற்பாங்க. லவ் யக்திவு மின் அதாபி, அல்லாஹ்வுடைய வேதனையை பார்ப்பார்கள். யௌமைதி பனிஹி வஸாஹிபதிஹி வஹீஹி, சகோதரன் மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாத்தையும் உலகத்தில் இதற்கெல்லாம் ஈடாக அல்லாஹ்வை தந்து விடுகிறேன். இவங்களை தந்துடுறேன். என்ன விட்டு எப்படி அவன் தாழ் பண்ணணுங்கிற மாதிரி உலகத்துல சில கட்டத்துல என்ன வேணாலும் செய்வான்ல. யாரு தாரிய வேணாம் மறுமை நாள் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்து போட்டு திரு திருன்னு முடித்து விட்டு என்ன மாதிரி வார்த்தையை சொல்றான், எல்லாத்தையும் வச்சுக்கோ, ஏன்லா என்னை விட்டு
இந்த அளவுக்கு புலம்பக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு தண்டனை! கொழுந்து விட்டு எரியும் அந்த நெருப்புகள் எப்படி பிரம்மாண்டமாக எரியும், கசர் மாளிகை போல எரியும். எரியக்கூடிய தண்டனை குடும்பத்தெல்லாம் வச்சுக்கோ யா அல்லாஹ், இந்த ஈடாக வைத்துக் கொள் என் சகோதரனை, என் உறவினரை அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாம இந்த பூமியிலையும் எல்லாத்தையும் வேணாலும் வச்சுக்கோ. பூமியில அவன் ஏதோ உலகத்துல இருக்கிறவ நினைச்சு புலம்புறான் தன்னை காத்துக் கொள்வதற்காக. இந்த பூமியில பில் அறுதி ஜமியா அனைத்தையும் வச்சுக்கோ என்று விட்டுற என்று புலம்பக்கூடிய காட்சி அல்லாஹ் நினைச்சதான் நம்மிடம் விவரித்து சொல்லுகிறான். சும்மையுதீனிஹு, அவர்கள் விடுதலையாக மாட்டார்கள். அவர்கள் யார் என்றால் குற்றவாளிகள், கட்டுங்கோளர்கள், கட்டும் ஆணவமாக இருந்தவர்கள். அவர்களுடைய நிலை எப்படி உலகத்திலே பயங்கரமா இருந்திருப்பான். அங்கே அவனுக்கு பாருங்க, இவனெல்லாம் வச்சுட்டு என்னைய விட்டுருங்க தப்பிச்சுக்கிறது. இந்த அல்லாட்ட தப்பிக்க முடியுமா? அல்லா என்ன இப்படி புலம்பக்கூடிய காட்சியிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த நரக நெருப்புக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சிக் கொள்ளுங்க என்றால் அர்த்தம் என்ன? தன் வாழ்வை இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் பிணைத்துக் கொள்வதுதான் அர்த்தம். அஞ்சிக் கொள்வதுன்னா அஞ்சு கொண்டே நின்றுட்டு இருக்கிறதா அர்த்தம். என்னையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருக்கிறானோ அனைத்தையும் விட்டு ஒதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். எதெல்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறானோ அதை நாம் துணிந்து செய்யணும். யாருக்காக இதை செய்யக்கூடாது, அஞ்சு நிக்க கூடாது. இப்படி செய்தா இப்படி நினைப்பானோ, நம்ம திருமணத்தை இப்படி செய்துட்டா அவன் இப்படி நினைச்சிருவானோ, நம்ம இப்படி வாழ்ந்தா அவன் இப்படி நினைச்சிருவானோ, அதெல்லாம் குப்பையில போட்டணும். எனக்கு மறுமை நாள் இருக்கு, நீ ஹெல்ப் பண்ணுவியா, அதை நான் அந்த உதவி செய்தியா, எனக்கு உபகாரம் பண்ணுவியா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நீ சாட்சியெல்லாம் உடம்புல வைத்திருக்கிறேன். எப்படி வைத்திருக்கிறேன்? யௌம தஷ்ஹது, அனைத்தும் சாட்சி சொல்லும். அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹும், நாவுகள், கைகள், வஅர்ஜுலுஹும், கால்கள் அனைத்தும் பேசும், சாட்சி சொல்லிடும். அது செய்தியா, இது செய்தியா, அநியாயம் பண்ணியா, பிரிச்சு விடுறதுக்கு நிறையா நடந்தியா, ஒவ்வொரு உலகத்தில் சுகபோகங்களுக்காக மார்க்கத்தை கொள்கையை காற்றில் பறக்க விட்டியா, என்னெல்லாம் செய்திய கால்கள் அது அனைத்தும் என்ன செய்யும்? உனக்கு சாட்சி அளிக்கும். பிமா காணும் யாமலூன், அனைத்தும் அவன் என்ன செய்யும்? பேசும். தப்ப முடியுமா? அல்லாஹ் அனைத்து இடத்துல என்ன செய்திருக்கான்? அனைத்திலையும் அடையாளங்களை போட்டு வச்சிருக்கான். எங்க சைடும் பேராத வக்குள்ளு இன்சானின் ஜமுனாஹு தாயிரஹு, அவன் கரத்துகளிலே ஒரு ஏடை தொங்க போட்டிருக்கேன். அப்படியே படிச்சுக்கலாம். நீ அப்படி எடுத்து படிச்சுக்கோ. ஃபிஉன்கிஹி, கரத்துல தொங்கும். அப்படி ஒரு ஏடையும் வைத்திருக்கிறேன். வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் கிதாபன் தல்காஹு மன்சூரா, அது அவனுக்காக ஒரு புத்தகத்தை நாம் வெளிப்படுத்துவோம். அது எப்படி இருக்கும் என்றால் விரிக்கப்பட்டதாக இருக்கும். கரத்துல வேற தொங்கும். இப்படி எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு புக்கு மாதிரி. இன்னொரு பக்கம் வெளிச்சமாக ஒன்று வச்சிருக்கான். இன்னொன்று விரிச்சு விட்டுருவான். ஏழு படி. படிக்காதவன் நல்லா படிக்க வைப்பானே, படிதான் படிக்க போற. இதெல்லாம் செய்தியா, ஞாபகம் இருக்குதா? அனைத்து தண்டனைகளையும் அங்கு கேட்கப்படும். ஒன்று கூட அல்லாஹ்வினுடைய அந்த இடத்தில் மறையாது. மறைக்காம அப்படி இருக்கும். அனைத்து ரகசியங்களும் உனக்கு வெளிப்படுத்தப்படும். இக்கிற கிதாபிக்க, இதை நீ படித்துப் பார். கஃபா நஃப்ஸிக, உனக்கு நீயே போதுமானவன். அல்யௌம அலைக ஹஸீபா, உன்னை பத்தி கணக்கெடுக்க நீ போதுமானவன். நீ படிச்சு உன்னோட இன்னொரு கிதாபை கையில தரேன், அதை வச்சு படி என்று அவன் எந்த ஒரு திசையிலும் தப்பித்து போக முடியாத அளவுக்கு வளையங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அவனத்தை முன் ஏற்பாடா இருக்குது. முன் ஏற்பாடுகள் உடம்புல இருக்குது, மலக்குகள் எழுதுறாங்க, புஸ்தகங்கள் இருக்குது, ஏடுகள் இருக்கிறது. இப்படி எதிரையும் தப்ப முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ ஒரு மூமியினுடைய நிலை நம்ம எப்படி இருக்கு? அல்லாஹ் பார்க்கிறான், மரணத்தை தண்டனை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படி இல்லை. அதிகமான மக்கள் என்ன செய்யறோம்? உலகத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கு. உலகத்தை நோக்கி பயணம். அதுல அல்லாஹ்வுடைய மார்க்க சிந்தனைகள். இப்ப இந்த ஒரு வியாபாரத்தை செய்யறோம், இந்த ஒரு தொழிலை செய்யறோம், இங்க வேலை செய்யறோம். அதனால நம்ம தொழுகை பாதிக்கப்படுமே. தொழுகை பாதிக்கப்பட்ட மறுமையில கேள்வி கேட்போம். இப்படி நினைச்சா தான் அவன் என்ன செய்யறான்? நரக நெருப்புக்கு அஞ்சிரான்னு இருக்கும். ஏகப்பட்ட பணம் வந்துட்ட, இதை ஜக்காத்தை கரெக்டா கொடுக்கணுமா? இல்லைன்னா மறுமையில இதே துட்டா எல்லாம் என்ன செய்வான்? அதை உறுதிக்கு வாயில ஊத்துவான, தலையில ஊத்துவான. ஆனா இதை நம்ம இந்த கருப்பை, இந்த கருப்பு பணத்தை அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நச்சீசன், அந்த அழுக்கை நீங்கள் நீக்கி விடுங்கள். வஜக்கீயும் அப்படிங்கிறான, அதை செய்தீங்களா? இதை குறைஞ்சிரும் என்று பயந்தீர்களா? அப்ப குறைஞ்சிருமா நம்மளை விட்டு? இப்படி எல்லாம் அந்த நரக நெருப்புக்கு அஞ்சி வாழக்கூடியவன் தான் மூமின். அவன் தான் தப்பித்துக் கொள்ள முடியும். ஏப்பாட மறுமையில உனக்கு இவ்வளவு வசதியை நான் தந்தனேன், கை காலெல்லாம் கரகாட்டமா தந்தனேன், என்னை நீ வணங்குனியா இல்ல ஏனாதானமாக போனியா என்று ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கிறது?
கேள்வி இருக்கிறது, அவன் தப்ப முடியாது. சூர் சூர் ஊதப்படும், ஒரே சங்கி சதம் தான், ஒரே அடி என்ன மாதிரி ஊதப்படும். வாஹிதத்தன் ஊமினத்தன் அருது வஜிபாலு ஃபதுக்கதா தக்கதவு வாஹிதா, ஒரே அடி, ஒரே சத்தம், ஒரே அடி, அனைத்தும் தூக்கி வீசப்படும் தூள் தூளாக, ஒரே அடியாக. இதுல தானே சுகபோகமா இருந்த, இதுதானே உனக்கு உலகம் இருந்த, இந்த வீடு தானே உலகம், இதுதான் வாழ்க்கை என்றுதானே உன்னுடைய சிந்தனை, அனைத்தும் தூள் தூளாக ஆக்கப்படும். இது நடந்தே தீரும். நடக்காது நினைக்கிறியா? வாசகெல்லாம் சொல்லி போட்டு நடந்தே தீரும், நடக்காது நினைச்சிட்டு இருக்க. வானங்கள் எல்லாம் பிளந்து விடும், அது எல்லாம் உறுதியற்றதாக இருக்கும், உறுதி நொறுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அதற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் விசாரணைக்கு என்ன செய்வீர்கள்? முன் நிறுத்தப்படுவீர்கள். யௌமைதி தூரிது லா தஹ்வா மின்கும் காஃபியா, எதுவுமே உங்களிடம் மறையாது, அனைத்தும் காட்சி அளிக்கும். ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, வலது கையில் ஏடு கொடுக்கப்படும். வலதுக்கு ஒரு அம்சம் இருக்குல்ல இஸ்லாத்துல, வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ஃபயகூலு ஹாவு முகரவு கிதாபி, அந்த பேசிக்கிடுவான், இந்த கிதாபு எனக்கு கிடைக்கும் என்று என்ன செய்தேன், நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னி தலம்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, முலாக்கத், நான் தான் அல்லாஹ்வை சந்திப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியுமே. வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டா அதுக்கான நேரம் வாழ்ந்துகிட்டே இருக்கேன், இதான் எனக்கு தெரியுமே என்று சொல்லுவான். இது தெரியும், என்ன கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, நானும் தப்பிச்சுக்கிறேன் என்று அவர்கள் கூறுவார்கள். ஏன்னா அவங்க திருப்தியான வாழ்க்கையில இருக்குவாங்க. கெட்டவன் என்ன செய்வான்? அம்மாவன் ஊந்திய கிதாபு சிவானி, இடது கையில கொடுக்க போறோம். ஆஹா மாட்டிக்கிட்டோம். கிதாபியா, இந்த கிதாபு கொடுக்கப்படாம இருந்திருக்கலாமே, இந்த புஸ்தகம் என்னைய பத்தி அப்படி எல்லாமே சொல்லுது, வயலடா போறான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா? பலமதிரிமா ஹிசாபியா, என் கணக்கு என்ன ஆகும் என்று தெரியவில்லையே. யாழைத்தனி காணத்தில் காரியா, உலகத்திலே என் வாழ்க்கை முடிந்திருக்க கூடாதா? அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஜாலியா. இப்படி ஒரு கணக்கு தீர்க்கிற நாடு இருக்குங்கிறது நான் நினைக்கலையே. அசால்ட்டா இருந்துட்டப்ப. அப்படி இருக்கிறார்கள், மூமின்களில் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் ஏனோதானமாக அஞ்சாமல், அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்பானே என்று நினைக்காமல், கண்ட கப்சா கதைகளை நம்பி தர்காவில் இணை வைக்கக்கூடிய கூட்டம் இருக்கு. மூட பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க கூட்டங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதா அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு. அப்ப இந்த ஒரு அச்சத்தை உள்வாங்க நாம் இருப்பானா? அப்படி இந்த தண்டனை அவர்கள் உள்வாங்கி இருப்பார்களா? அப்ப கெட்டவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்திலே நம்மளுடைய கணக்கு முடிஞ்சிருக்கும் நினைச்ச மாட்டிக்கிட்டன. மாகனா அண்ணி மாடியா, என்னுடைய செல்வமும் பொருளாதாரமும் என்னை காப்பாற்றவில்லையே. எக்கச்சக்க பணம் வச்சிருக்கான், நான் இதெல்லாம் காப்பாற்றும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், திட்டம் போட்டு இருந்தேன், பல கோடி இருக்குது. எப்படி போனாலும் கடைசி நேரத்தில் அப்போ ஆஸ்பத்திரி போய் தப்பிச்சிருப்பான், அங்க போய் தப்பிச்சான். பணம் ஒண்ணுதான் வாழ்க்கை, இது அவனை காத்து விடும் அல்லவா? யாரையும் விலை கொடுத்து வாங்கிடுவான் அல்லவா? எல்லாத்துக்கும் கணக்கு வைத்திருக்கிறான். ஒரு அமௌண்ட் வக்கீலுக்கு, ஒரு அமௌண்ட் நீதிபதிக்கு, ஒரு அமௌண்ட் எது கொடுத்தாலும் இந்த உலகத்தில் எதையும் வாங்கி விடுவேன், அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான் அல்லவா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அது எடுபடுமா? எடுபடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மாகனா அன்னி மானியா, அவனுடைய பொருளாதாரமும் செல்வமும் அவனை காக்கவில்லை. ஹலக அன்னி சுல்தானியா, அவன் அதிகாரம் அவனை விட்டு அழிந்து விட்டது. அதிகாரம் காக்க நினைச்சியா, அழிந்து விட்டது. ஹலக்கது, நாசமாகி விட்டது. குது, அவனை பிடியுங்கள், ஓடுவானுங்க, அவனை பிடியுங்கள். உள்ளு, மத்தி பகுதியை கொண்டு வாங்க, சம்மட்டி அடி அடிக்கிறதுக்கு. ஓடுறியா? பிடிச்சு எழு, எங்க போக முடியும்? அந்த வேதனையில துடி துடிக்கிறான். புது பிடித்து இளைஞர் அவனை சும்மல் ஜஹீமு சல்லு, அவனை நரகில் தள்ளி கருகச் செய்யுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருகா சபூன திரான் ஃபஸ்லுகு, 70 முழம் சங்கிலியால் அவனை பிணையுங்கள். எவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க, எவன் ஒருவன் 70 முழம் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறானோ அவன்தான் துர்பாக்கியசாலி அப்படிங்கிறாங்க. இந்த வசனத்தை 70 முழம் சங்கிலியால பிணைந்து அவனை உருட்டி உருட்டி அடிக்கிறது. தண்டனை அப்படி தண்டனை, மரண தண்டனை. சும்மலாய மூத்து ஃபீகா வலாயியா, அவன் அங்க சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அப்படிப்பட்ட தண்டனை தான் கொடுக்கணும். செத்துட்டாதான் முடிஞ்சிருப்பேன். செத்துட்டா அப்புறம் என்ன இருக்கு தண்டனை? வாழ்றது வாழச்சு அப்படி வாழ்ந்தியா? வாழ்ந்து வாழ்ந்து சாவண்டி. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நீ வாழவே கூடாது, செத்து செத்து வாழணும். அப்ப எப்படி 70 போல சங்கிலிகளால் அவனை பிணைந்து கெட்டி அவனை பிணைகள் இழுத்து கொண்டு வாருங்கள். இன்னும் காணலா யூமில் இல்லாமல் அதையும்
இவன் தான் மகத்தான அல்லாவை நம்பாமல் இருந்தியா, வலாய முத்து அலா தாமில் மிஸ்கின், ஏழைக்கு உணவளிக்காமல் இருந்தியா, அடிய வாங்கி தண்டனையை வாங்கி என்று அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கிறான். எல்லாம் மலக்குமார்களுக்கு போன்ற கட்டளை. மனிதர்களே ஒழுங்கா நடந்துக்கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை குடும்பத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். பழைசலகுல் யோமஹா குணாமீன், எந்த நண்பனுக்கு என்ன செய்ய மாட்டான், விசாரித்துக் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கு என்று தண்டனை எழுதுகிறான், விவரிக்கிறான். இந்த தண்டனை உள்ளத்துல போய் உட்கார்ந்தா எப்படி இருப்பான்? தியாகம் வந்துடும்ல, அநியாயம் செய்வானா, பாவம் செய்வானா, இது நம்ம மாட்டிக்கிறோமே, மகத்தான நாள் இருக்க என்று அல்லாஹ் இந்த நாளை பெரிய இதாக தனியாக சொல்லலாம். அவ்வளோ வேதனைகள் இருக்குது. முள் செடிகள் என்ன, அவனுக்கு கொதிக்கும் நீர் என்ன, செம்பு என்ன, செம்பை உருக்கி கொடுக்கக்கூடியது என்ன, சீல் என்ன, இந்த உடம்புல வந்து சீல்களை அவன் தாக எடுத்தா சீல்களை ஊற்றப்படும். இப்படி ஒரு மனிதனுக்கு உண்டான தண்டனை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்கள்? கெட்ட மனிதர்கள், கயவர்கள், கொடூரமானவர்கள், ஈவு இரக்கமற்றவர்கள், அதிகார வர்க்கம் முடித்தவர்கள், உனக்கெல்லாம் நரகத்தை தீட்டி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? எச்சரிக்கை சொல்றான். அடுத்து ஒன்று சொல்றான் பாருங்க, குது பிடியுங்கள், அவனை பிடித்து தரதரன் என்று இழுத்து நரகத்தின் மைய பகுதிக்கு கொண்டு வாருங்கள். எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறார். அடிச்சு என்ன பண்ண, அவன் டக்கு உயிர் பிச்சுவான, அடிச்சு கொண்டா டக்குன்னு தோல் வந்துடும், டக்குன்னு மனுஷனாயிருவான். அடி விழுந்துகிட்டே இருக்கும், மரண சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், இறைச்சல்கள். அப்படிப்பட்ட அடி விழுந்துட்டே இருக்கிற அவன் சாவடிய வேதனையை ருசித்துக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட அடி சும்ம சுப்பு போக்க ராசியை தலையில் அவனுக்கு ஊற்றப்படும். அதாபில் ஜஹீம், தலையில் என்ன கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். கொதிக்கும் நீரை அவனுக்கு ஊற்றப்படும். ஊட்டிட்டால வரக முழுக்க கீழே யார் தெரியுமா? துக், இதை ருசித்துப்பா. இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீ தான் கண்ணியமானவன், நீ தான் வசந்தவன் என்று நடமாடி கொண்டிருந்தியா, வேடம் போட்டியா, அநியாயம் பண்ணியா, உனக்கு தான் அந்த அடி. கோடாடி அடிச்சு இந்த ருசிச்சுப்பா. இன்னஹாதாமா குந்தும் பிஹி தம்துரூன், இந்த நாளை நீ தான் சந்தேகம் பண்ணிட்டு இருந்தியா, நீ சந்தேகத்துல இந்த நாள்ல இருந்தியா, அடியவன் இந்த அடியை நீ வாங்கு என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? விவரித்து சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. அது போக பாருங்க, அடுத்த ஒரு இதை சொல்றான் பாருங்க. வானவர்கள்லாம் அணிவகுத்து நிற்பாங்க, பூமிகள் எல்லாம் தூள் தூளாய். அந்த நாள்ல மனிதன் புலம்பக்கூடிய வார்த்தைய வஜா யௌமைதி பி ஜஹன்னம், நரகம் அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வரப்படும். யததக்கருல் இன்சானு அன்னாலஹு திக்ரா, அப்பொழுது மனிதன் என்ன தெரியுமா செய்வான்? உணர்வான். இந்த படிப்பினை இதெல்லாம் சொன்னாங்க, இந்த படிப்பினை இப்ப எனக்கு பிரயோஜனம் தரவில்லையே. எல்லாரும் சொன்னாங்க, சில பேர் சொல்லி நான் கேட்காம இருந்துட்டேன். இந்த கடைசி நாள்ல எனக்கு பயன் இல்லாமல் ஆகிடுது, என்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. எக்கூடு யானைத்தனி கத்தம் துளி ஹயாசி, என் வாழ்க்கையே முடிந்து விட்டது, அந்த உலக வாழ்க்கையில நன்றாக நடந்திருக்கலாமே, எனக்கு இப்ப பயன் தராது என்று அந்த நேரத்தில் மனிதன் புலம்புவான். புலம்பக்கூடியதை எடுத்துரைக்கிறான எதுக்கு? புலம்பாம நீங்க இருந்துக்கிறீங்க, வாழ்க்கையை அமைத்துக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை இந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்குள்ள வாங்க, அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்துக்குள்ள வந்து நீங்க கட்டுப்பட்டு இதை பின்பற்றுங்கள் என்ற அளவுக்கு இந்த எச்சரிக்கை என்ன செய்யறான்? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால அப்படி இதற்கு அஞ்சி உணரக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய முதலுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் 2 வாரங்களில் அடுத்த மாதத்தில் வரக்கூடிய தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் வரை இருக்கிறது. அதோடைய நாளில் அன்றைய தினமே, அதாவது என்னைக்கு ஹஜ் பெருநாளோ அன்றைய தினமே ஐயாவும் தஸ்ரீக் அதே நாளில் சொல்லுது. அன்றைக்கு என்ன செய்யணுமா? அந்த குர்பானியை கொடுப்பதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். அந்த எக்ஸ்ட்ரா 3வது நாள் 2வது நாளுக்கு பேரக்கூடாது. அல்லாஹ் எந்த நமக்கு தந்திருக்கிறான சட்டத்தை அதை அப்படியே நம்ம பின்பற்றணும். அன்றைய அடுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்ற நபிமொழிகள் ஏராளமாக இருக்கிறது. அதனால அந்த இதை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். அதுக்கு கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முன்கூட்டியே என்ன செய்யணும்? ஆயத்த பாய் வரும். ஏன்னா அப்பவே அவங்களுக்கு அந்த அமௌண்ட் நீங்க கொடுத்தா தான் அவங்க மாடுகள் என்ன செய்ய முடியும்? ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஆயத்த பொசிஷனை செய்ய முடியும். அதனால இந்த ஹஜ் பெருநாள் வரக்கூடிய அன்று நாள் என்னது? அன்றைக்கே நீங்க என்ன செய்யணும்? அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நீங்க அந்த தேதியில் அன்றைய தொழுகை முடிஞ்சது கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடியே கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா அது அவருக்கு உள்ளது, அப்படியே நம்ம புரியுது. ஆனால் தொழுகை முடிஞ்சாலும் மகரிப் வரைக்கும் தயார்.
ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் தட்டுப்பாடு கிடையாது. அதனால அந்த 3 நாள் 2 நாள் இருக்கிறது அந்த நாட்டை கொடுக்கணும் என்றதை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றி அதன் பாதையில் போய்விடாதீர்கள். அன்றைக்கு அந்த தியாக திருநாளை உணர்ந்து அன்றைக்கு ஆடு இண்டிவிஜுவலா கொடுக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க, அன்றைக்கு நீங்க கொடுத்துருங்க. கூட்டு குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யுங்க, நிர்வாகத்துல ஒரு தொகை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க, 3800 ரூபாய் பண்ணியிருக்காங்க. முன்னக்கூட்டியே கொடுத்தனா உங்களுடைய ஹக்குக்கு அவங்க முன்னக்கூட்டியே என்ன செஞ்சிருவாங்க, தயார்படுத்திடுவாங்க. ஏன்னா குடிக்கிறதுலாம் கஷ்டம் இல்லை, அது தயார்படுத்தி வைக்கணும். ஆனால் நிர்வாகத்திலேயே அதை கொடுத்து என்ன செய்துக்கிறீங்க, ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே நாளில் குர்பானி கொடுத்து இறை சட்டத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.